வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் தமிழ். நேத்தி கரூரில் ஒரு மிகப்பெரிய துயர சம்பவம் அப்படிங்கிறது நடந்திருக்கு. உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். தாவேகா தலைவர் விஜய் இந்த செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதியிலிருந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் பார்த்தீங்கன்னா சில மாவட்டங்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வந்துட்டு இருந்தார். அந்த வகையில் இந்த சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா கரூரில் அவர் வரும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம் சேர்ந்து அங்கே ஒரு ஸ்டாம்பேட் அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஸோ நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் 2 பேர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு நியூஸ் வந்தது. 2 நாள் ஆச்சு, 4 10 ஆச்சு, 10 20 ஆச்சு, அதுக்கப்புறம் 30 35 38 39. இப்போ நான் இந்த வீடியோ பேசிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா 40 பேர் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்திருக்கு. இதில் 10 குழந்தைங்க இறந்து போயிருக்காங்க, 13 ஆண்கள் 17 பெண்கள் இறந்து போயிருக்காங்க. இதை தாண்டி இன்னும் நிறைய பேர் சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்க மருத்துவமனையில். இது ரொம்பவே சோகமான ஒரு சம்பவம். இப்போ ஒரு பெரிய நியூஸாக மாறிடுச்சு. எல்லாருமே இதை பற்றி தான் இப்போ பேசிட்டு இருக்காங்க. பல விதமான கருத்துக்கள் பகிரப்பட்டு வருது. ஒரு பக்கம் தாவேகா தலைவர் விஜயும் அவருடைய கட்சியும் தான் இதுக்கு முக்கிய காரணம். அவங்க ப்ராப்பராக கண்டிஷன்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணியிருந்தாங்கன்னா இதெல்லாம் நடந்திருக்காது அப்படின்னும், இன்னொரு பக்கம் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறவங்க திமுகவுடைய ஒரு பெரிய சதி இந்த ஸ்டாம்பேடில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்களை சுட்டி காட்டி குற்றச்சாட்டு அப்படிங்கிறது ஒரு பக்கம் வைக்கப்பட்டுட்டு வருது. உண்மையிலேயே இந்த கரூர் ட்ராஜடிக்கு யாரெல்லாம் காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளை பொறுத்த வரைக்கும் இது நம்மளுடைய கருத்து, எல்லார் மேலேயுமே தப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு தாவேகா தலைவர் விஜய் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பொதுவாக இந்த மாதிரி கட்சி தலைவர்கள் ரேலி ரோட் ஷோலாம் போகும்போது ஒரு கூட்டம் அப்படிங்கிறது கூடும். எல்லாருக்கும் ஒவ்வொரு கூட்டம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக கூட்டம் கூடும். அப்படி இல்லைனாலும் காசு கொடுத்தாது கூட்டத்தை கூட்டுவாங்க. ஆனால் விஜய்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கட்டுக்கடங்காத கூட்டம் அப்படிங்கிறது கூடியிருக்கு அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் விஜய் ஒரு பெரிய அரசியல்வாதி, அவருடைய அரசியல் பேச்சு பயங்கரமாக இருக்குது, அவருடைய கட்சி ஸ்ட்ராங்காக இருக்குது, கொள்கைகள் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. பேசிக்காக விஜய் ஒரு நடிகர். திரையில் பார்த்துக்கிட்டு இருந்த தளபதி விஜயை நேரில் ஒரு தடவையாவது பார்த்துடணும்னு சொல்லி சேர்ந்த கூட்டம் தான் இவ்வளோ பெரிய கூட்டமும். இது கரூரில் மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி அவர் போன மாவட்டங்கள்லையும் சரி. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ கரூரில் நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. ஆனால் கரூருக்கு முன்னாடி விஜய் போன மாவட்டங்களில் நல்லபடியாக யாரும் சாகலை அப்படின்னாலும், ஆனால் நிறைய பேருக்கு மூச்சு திணறல் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. நிறைய பேர் மயங்கி விழுந்திருக்காங்க. இந்த சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. இது நியூஸாகவும் வந்தது. விஜய் ஒரு சாதாரண நடிகர் கிடையாது, ஒரு மிகப்பெரிய நடிகர், ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் அவருக்கு இருக்குது. நம்ம ரோட்டில் இறங்கி வந்தால் நம்மளை பார்க்கறதுக்கு ஒரு மிகப்பெரிய கூட்டம் கூடும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே அவருக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும் பட்சத்தில் என்ன கேட்டிங்கன்னா, இந்த ஒவ்வொரு சனிக்கிழமை சுற்றுப்பயணம் அப்படிங்கிறதே தேவையில்லை அப்படிங்கிறதான் நான் சொல்லுவேன். இப்போ எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரலாம், ப்ரோ அவர் வெளியில் வரவே இல்லைனா அவர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல்வாதி, பனையூரை விட்டு வெளியிலே வரமாட்டாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் ட்ரால் பண்ணுறாங்க. வெளியில் வந்தால் இப்படி சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரசியல் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா கண்டிப்பாக களத்தில் இறங்கி தான் ஆகணும், வெளியில் வந்து தான் ஆகணும், அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. ஆனால் நான் மறுபடியும் சொல்கிறேன், விஜய் வெறும் அரசியல்வாதி இல்லை, அவர் ஒரு நடிகர். அவர் வெளியில் வரும்போது அவருடைய சேஃப்டி எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு அவரை பார்க்க வர மக்களுடைய சேஃப்டியும் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் ப்ராப்பராக பிளான் பண்ணி தான் அவர் மக்களை சந்திக்கவே வரணும். இந்த மாதிரி ஒவ்வொரு சனிக்கிழமையும் ரோட் ஷோ பண்ணுறதுக்கு பதிலாக ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ப்ராப்பராக ஒரு லொக்கேஷனை நீங்கள் சூஸ் பண்ணி, எப்படி மாநாடு கண்டக்ட் பண்ணீங்களோ, மாநாடு கிராண்டான ஒரு செட்டப்பு, அந்தளவுக்கு கிராண்டாக கூட தேவையில்ல, கொஞ்சம் கம்மியாகவே கூட பண்ணிக்கலாம். ஸோ ப்ராப்பராக ஒரு லொக்கேஷன், ப்ராப்பர் போலீஸ் ப்ரொடெக்ஷனோட இந்த ஸ்பேஸில் இத்தனை க்ரௌடு மட்டும்தான் உள்ளே விடணும் அப்படின்னு கண்டிஷன் போட்டு ஒரு மேடை போட்டு நீங்கள் பேசிட்டு போயிருக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலுமே உங்களால் போய் பேச முடியும். அப்படி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ஒரு லிமிட்டட் க்ரௌடால் மட்டும்தான் அங்கே வர முடியும், உங்களை பார்க்க முடியும். ஸோ அதை மீறி வரணும்னு நினச்சாலும் போலீஸ் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி பிளாக் பண்ணிடுவாங்க. ஸோ உள்ளே விட மாட்டாங்க. ஸோ சேஃபாக இருக்கலாம். இப்போ இந்த மாதிரி ரோட் ஷோ பண்ணும்போது இது ஒரு ஓப்பன் ஸ்பேஸ், ஓப்பன் ரோட். இங்கே பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமாக எல்லாருமே குமிஞ்சு நிற்கிறாங்க. சத்தியமாக இந்த மாதிரியான க்ரௌடை கண்ட்ரோலே பண்ண முடியாது. இந்த மாதிரி ஒரு தனி இடத்த சூஸ் பண்ணி மேடை போட்டு நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு நீங்கள் வந்துட்டு போகிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். யாருக்கும் நீங்கள் வரது தெரியாது. ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு தனி ரூட் போட்டு கொடுத்துருவாங்க. உங்கள் ஃபேன்ஸால் உங்களை ஃபாலோவே பண்ண முடியாது. அது உங்களுக்கு மட்டும் சேஃப் இல்லை, உங்கள் ஃபேன்ஸுக்கும் ரொம்ப சேஃப். ஏன்னா இப்போ இந்த ரோட் ஷோவில் பார்த்தீங்கன்னா விஜயோடைய கேரவான் வரும்போது அதை சுற்றி பல யங்ஸ்டர்ஸ் பைக்கில் வராங்க. அது சாதாரணமாக வந்தால் பரவாயில்ல, கேரவானுக்குள்ளே விஜய் தெரிகிறாரா அப்படின்னு எட்டி பார்த்துட்டே நிறைய பேர் கீழே விழுந்து டயர் கடியிலலாம் போகிறாங்க. அவங்களுக்குலாம் என்ன ஆச்சு அப்படின்னே தெரியல. ஸோ இதுக்கப்புறம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் இந்த மாதிரி ரேலி அப்படிங்கிறது நடக்காது. ஆக்சுவலாக விஜயே போக மாட்டார். அப்படி விஜய் போகணும்னு நினச்சாலும் கண்டிப்பாக அதுக்கு பெர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க, யாருமே இதை ஒத்துக்கவும் மாட்டாங்க. ஸோ ஒரு பெரிய கேப்க்கு அப்புறம் தான் மறுபடியும் விஜய் மக்களை சந்திக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அது எப்படி சந்திக்க போகிறாரு, எங்கே சந்திக்க போகிறாரு அப்படிங்கிறதெல்லாம் இப்போ நமக்கு தெரியல. அடுத்து அரசாங்கம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தாவேகா சைட்லேருந்து அவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஒவ்வொரு சனிக்கிழமையும் விஜய் போகிற ரோட் ஷோக்கு இவங்க கொடுக்குற பெர்மிஷன் ரொம்ப குறுகிய பகுதி, குறுகிய இடமா பார்த்து தான் கொடுக்குறாங்க. பெரிய ஸ்பேஷியஸான இடத்த கொடுக்க மாட்டாங்க, வேணும்ட்டே பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. இவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு உண்மையாக இருக்கும் பட்சத்தில்
அரசாங்கத்தோடைய நோக்கம் என்ன? உண்மையிலேயே மக்கள் மேல அன்பும் அக்கறையும் இருக்கிறவங்க நிச்சயமா இப்படி பண்ண மாட்டாங்க. ஏன்னா இதுல பாதிக்கப்பட போறது விஜயே கிடையாது, மக்கள் தான். இப்ப பாதிக்கப்பட்டிருக்கிறதும் மக்கள் தான். இந்த கரூர் லொகேஷனே நீங்க பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்பேஷியஸாலாம் வந்து இல்ல. நேரோவா தான் வந்து இருக்கு. அப்போ வேணுன்ட்டே இந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு பெர்மிஷன் குடுத்தா, கண்டிப்பா கூட்டம் கூடும். ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்கும். அத வச்சு நம்ம ஒரு அரசியல் பண்ணலாம். ஒரு அரசியல் லாபம் தேடலாம். அப்படிங்கிறது தான் திமுகவுடைய நோக்கமா, எண்ணமா அப்படின்னு சொல்லி சோஷியல் மீடியால பல பேர் கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. பல கேள்விகள், பல சந்தேகங்கள், விசாரணை நடத்தணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய டிஸ்கஷன்ஸ் அப்படிங்கிறது சோஷியல் மீடியால போயிட்டு இருக்கு. அது என்ன ஆகும் அப்படிங்கிறது தெரியல. அடுத்து முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ்னா அங்க இருந்த போலீஸ் கிடையாது, இன்டெலிஜென்ஸ், உளவுத்துறை. விஜய் வந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து வெளியில மக்களை பார்க்க வராரு அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா முன்னாடியே இந்த சனிக்கிழமை சுற்றுப்பயணம் அப்படிங்கிறது ஆரம்பிச்சாச்சு. ஒவ்வொரு மாவட்டமும் அவர் போயிட்டு இப்போ இந்த தடவை கரூருக்கு வந்து அவர் வந்திருக்காரு. ஸோ ஒவ்வொரு மாவட்டம் அவர் போகும்போது அவரை பார்க்க எத்தனை பேர் வராங்க, எவ்வளோ எல்லை மீறிய க்ரௌட் வந்து கிரியேட் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது இந்த கரூரில் எத்தனை பேர் வந்து கூட போகிறாங்க, எவ்வளோ அதிகமாக போகுது அப்படிங்கிறது முன்னாடியே உங்களுக்கு தெரியலையா, இல்லை தெரிஞ்சும் நீங்கள் கேர்லெஸ்ஸாக வந்து விட்டுட்டீங்களா, என்ன ஆச்சுங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ இந்த இடத்துல இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் அப்படி இல்லைனா நெக்லிஜென்ஸ் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மக்கள்னா ரசிகர்கள். அங்கே கூடின கூட்டம் வந்து மொத்தமாகவே ரசிகர் கூட்டம் தான். ரசிகர்கள், தொண்டர்கள் எப்படி வேணாலுமே வந்து எடுத்துக்கலாம். ஸோ மக்களுக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது இருக்கணும். போன வருஷம் தான் வந்து பார்த்தீங்கன்னா புஷ்பா 2 ஸ்டாம்பேட் நடந்தது, பெரிய இஷ்யூ ஆச்சு, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இந்த வருஷம் ஆர்சிபி கப்பு ஜெயிச்சது, அப்போ ஒரு பெரிய ஸ்டாம்பேட் நடந்தது, எல்லாருமே வந்து பேசணும். ஸோ இந்த மாதிரி அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாம்பேட் நடந்துக்கிட்டே இருக்குது. அந்த டைமில் பெரிய இஷ்யூ ஆகுது, எல்லாருமே வருத்தம் தெரிவிக்கிறோம், பேசுகிறோம். அதுக்கப்புறம் கடந்து போய் மறுபடியும் ஒரு கூட்டமாக சேர்ந்து எங்கேயாவது போய் செத்துக்கிட்டே இருக்கும். இது நடந்துக்கிட்டே வருது. ஒரு நடிகருக்கு ரசிகராக இருக்கிறதுல எந்த ஒரு தப்பும் இல்லை. ஆனால் வெறும் ரசிகராக மட்டுமே தான் இருக்கணும், வெறியர்களாக வந்து மாறக்கூடாது. இங்கே பல பேர் வெறியர்களாக மாறி இருக்காங்க, அதுதான் வந்து பிரச்சனையே. இந்த வெறியர்கள் கூட்டம் வந்து இப்போ விஜயை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க என்னென்னலாம் வந்து பண்ணுறாங்க, எப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டே தான் வந்து இருக்கோம். இந்த கூட்டத்தை வந்து போலீஸால் வந்து கட்டுப்படுத்த முடியாது அப்படிங்கிறத தாண்டி விஜயாலேயே கட்டுப்படுத்த முடியாது, கட்டுப்படுத்த முடியல அப்படிங்கிறதான் வந்து உண்மையாக இருக்குது. இவர் அரசியலுக்கு வரத்துக்கு முன்னாடி ஹீரோவாக இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து பேனர் வைக்காதீங்க, பாலாபிஷேகம்லாம் பண்ணாதீங்க அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காரு. அவர் மட்டும் இல்லை, எல்லா பெரிய ஆக்டர்ஸுமே வந்து அவங்களுடைய ஃபேன்ஸுக்கு சொல்லியிருக்காங்க. ஆனால் எத்தனை பேர் வந்து கேட்குறாங்க? ஒவ்வொரு படத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பேனர் வைக்கிறாங்க, மாலை போடுறாங்க, பாலாபிஷேகம் பண்ணுறாங்க. போன படத்தை விட இந்த படத்துக்கு பயங்கரமாக பண்ணணும், பெரிய அளவில் பேனர் வைக்கணும், கட் அவுட் வைக்கணும் அப்படின்னு சொல்லி பேனர் வச்சு செத்து போனவனே எத்தனையோ பேர் இருக்கான். இப்போ இந்த அரசியல் களத்துக்குள்ளேயுமே வந்து பார்த்தீங்கன்னா, மரத்து மேலே ஏறாதீங்க, சேர் மேலே ஏறாதீங்க, இங்கே ஏறாதீங்க அப்படின்னு எவ்வளோ சொன்னாலும் எந்த ரசிகரும் கேட்கறதே இல்லை. அதை திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே தான் வந்து இருக்காங்க. இப்போ கரூர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பல ரசிகர்களால் பல டேமேஜ் அப்படிங்கிறது அங்கே ஏற்பட்டிருக்கு. வண்டி மேலே ஏறி நின்று பார்க்குறேன்னு வண்டியை டேமேஜ் பண்ணியிருக்காங்க, கடை மேலே ஏறுறேன்னு சொல்லி கடையை டேமேஜ் பண்ணியிருக்காங்க. பல இஷ்யூஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு வாட்டியுமே வந்து விஜய் வெளியில் வரும்போது ரசிகர்களால் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஒரு பெரிய க்ரௌட் விஜயை பார்க்க கூடும் அப்படின்னு தெரிஞ்சும் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களை வந்து அங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலாக தாவேகா சைட்லேருந்து முன்னாடியே வந்து குழந்தைங்களெலாம் கூட்டிகிட்டு வரக்கூடாது, வராதிங்க அப்படிங்கிற அறிக்கையை அவங்க விட்டுட்டாங்க. ஸோ இந்த இடத்துல அவங்க மேலே வந்து தப்பு சொல்ல முடியாது. ஆனால் அவங்க சொன்னதை மீறியும் கேட்காம விஜயை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி குடும்பத்தோடு வந்த பல பேர் இருக்காங்க, குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க, கை குழந்தையெல்லாம் வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. எந்த தைரியத்தில் இவங்க வந்தாங்க அப்படிங்கிறது தெரியல. உங்களுடைய குடும்பத்தை விட, உங்களுடைய குழந்தையை விட விஜய் உங்களுக்கு அவ்வளோ முக்கியமாக போயிட்டாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் வருது. ஸோ இதுக்கப்புறமாவது மக்கள், ஃபேன்ஸ் வந்து கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக நடந்துக்கணும். இதுக்கப்புறம் இந்த கரூர் இஷ்யூவில் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. நீங்கள் இந்த இஷ்யூ பற்றி என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.